ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை அச்சுலாம் இல்லாமல் கையிலேயே டிசைனிங்காக சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை ஆவியில் வேக வச்சா தான் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நீங்கள் இப்போ மாவு பிசைஞ்சதான் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சுகர் எதனால் ஆட் பண்ணால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கொழுக்கட்டை. இதே மாதிரி வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா உருண்டை பிடிச்சிருந்து கொழுக்கட்டையை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்து லேயராக நீங்கள் அழுத்திட்டே வந்தீங்கன்னா உள்ளே மெத்தமாக இருக்கும். அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அந்த மாவு. நல்லா கப் ஷேப்க்கு வரும் உங்களுக்கு. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து சுடு தண்ணி அந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரும். ஜஸ்ட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் கிடச்சிரும். கொழுக்கட்டை மேக்கர்லாம் எதுவுமே தேவையில்லை. கையிலேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் வர விருந்தாளிக்கெலாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செஞ்சாங்கன்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே வந்துட்டு நம்ம ஆவியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். காட்டன் கிளாத் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.